ஓகே, சந்தோஷமாக ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். God is so good. ஒரே ஒரு பாடல் அடியை பாடிட்டு வார்த்தைக்கு போகிறேன். கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? கரங்களை தட்டி பாடுவோமா? தேங்க்யூ. கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கரங்களை உற்சாகமா தட்டலாமா? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உங்க ஜனங்களை நடத்தி சென்றீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உற்சாகம் அவர் தட்டு. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவால் உங்க ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? கர்த்தாவே கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஆமென். ஏசாயாவின் புஸ்தகம், the book of Isaiah 54 1-5. ஏசாயாவின் புஸ்தகம் 54 முதல் 5 வசனங்கள் நான் இங்கிலீஷில் படிக்கிறேன், பின்பு தமிழில் படிப்போம். Sing, O barren, thou that didst not bear, break forth into singing and cry aloud, that thou didst not travail with child. For more are the children of the desolate than the children of the married wife, saith the Lord.
enlarge the place of your tent, and let them stretch forth the curtains of their habitation. Spare not, lengthen the cords, and strengthen thy stakes. For thou shalt break forth on the right hand and on the left, and thy seed shall inherit the Gentiles, and make the desolate cities to be inhabited. Fear not, for thou shalt not be ashamed, neither be thou confounded, for thou shalt not be put to shame. For thou shalt forget the shame of thy youth, and shall not remember the reproach of thy widowhood anymore. For thy Maker is thine husband, for their Maker is thine husband. The Lord of hosts is his name, and the Redeemer, the Holy One of Israel, the God of the whole earth shall he be called. தமிழ் வாசிக்கிறேன் சீக்கிரமாய். பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, கற்பவதி படாதவளே கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு. பார்க்கிலும் அநாத ஸ்திரீனுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கூடாரத்தினிடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும். தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்து கொண்டு குடியே. பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. நானாதே, நீ உன் ஆல்ரைட். இஸ்ரவேல் கிட்ட கர்த்தர் பேசுகிறாரு. பிள்ளை இல்லாத மலடியே அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி, உன் வெட்கத்தை பற்றி நீ கவலைப்படாத. ஏன்னா பிள்ளை இல்லாமல் இருப்பது அந்த காலத்தில் ஒரு எம்பாரஸ்மெண்ட், ஒரு வெட்கம் என்று நினைத்தார்கள். இன்றைய கலாச்சாரம் வேறு, அன்றைய கலாச்சாரம் வேறு. ஸோ ஏசையா தீர்க்கதரிசி மூலம் கர்த்தர் பேசுகிறார். உன்னை நிந்திக்கிறார்களா? உன்னை மாக் பண்ணுறாங்களா? உனக்கு இதெல்லாம் இல்லை அல்லது கற்பக்கனிகள் இல்லை என்று உன்னை தாழ பார்க்கிறார்களா? நீ ஆர்ப்பரி, மகிழ்ந்து பாடு. ஏன்னா கர்த்தர் செய்ய வேண்டியதை செய்து முடிக்க போகிறார். இந்த ஜூன் மாதத்தில் உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிறேன், சிலதெல்லாம் நீங்கள் கலங்கி இல்லை அப்படின்னு இருக்காதீங்க, பாட்டு பாடுங்க. என் ஆண்டவர் கடைசியில் சொன்ன வார்த்தை, அந்த 5ஆம் வசனம் கொடுப்பீங்களா எனக்கு? 5, உன் சிருஷ்டிகரை உன் நாயகர். அந்த நாயகர் அப்படின்னு எழுதியிருக்காரு. இங்கிலீஷ் பைபிளில் யுவர் கிரியேட்டர் இஸ் யுவர் ஹஸ்பண்ட் அப்படின்றார், புருஷன்றார். என்ன ஒரு வார்த்தை அது! ஆமென். ஐ எம் யுவர் ஹஸ்பண்ட் அப்படின்னு இஸ்ரவேலை பார்த்து அவர் சொல்லுகிறார். ஸோ ஆண்டவர் சொல்கிறார், நீ அப்படி செஞ்சு மகிழ்ந்து பாடு, இடப்புறத்திலும் வலப்புறத்திலும் நீ பெருகுவாய். நீ பிள்ளை இல்லாத மலடி, சீக்கிரம் நான் உனக்கு கற்பக்கனிகளை தருவேன். உன் சந்ததிகள் தேசங்களை சுதந்திரிப்பார்கள், பாழான பட்டணங்களை கட்டுவார்கள், தேசத்தில் அவர்கள் குடிக்கொள்வார்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. ஸோ சொல்கிறார், டோன்ட் பி அஃப்ரேட், பயப்படாத, வெட்கப்படாதீங்க. இந்த வெட்கம் நிலைக்காதுன்றார். உங்களை வெட்கப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க உங்களை டிஸ்கிரேஸ் பண்ண நான் விட மாட்டேன். ஆமேன். நான் உங்கள் கூட இருப்பேன். ஏன்னா நான் உங்கள் நாயகர். அதுக்கு சரியான இங்கிலீஷ் வேர்டு ஐ எம் யுவர் ஹஸ்பண்ட் அப்படின்றார். நம்ம ஊர் மொழியில் சொன்னால் நான் உன் புருஷன் அப்படின்றார். ரொம்ப ஆழமாக கர்த்தர் எப்படி சொல்ல, உரிமையோடு பேசுகிறார். ஆமேன். ஸோ முதல்ல அவர் சொன்ன வார்த்தை ஸ்ட்ரெச் பண்ணுங்கன்றார். இங்கிலீஷ் பைபிளில் ஸ்ட்ரெச் யுவர் கர்டன்ஸ் அப்படின்றார். ஸ்ட்ரெச் பண்ணுங்க, உங்கள் கூடாரத்தினுடைய எல்லைகளை விசாலமாக்குங்க. ஸ்ட்ரெச் ஃபார் த கர்டன்ஸ் ஆஃப் த இன்ஹாபிட்டேஷன்ஸ், லெங்தன் த கார்ட்ஸ் அப்படின்றார். உங்கள் கயிறுகளை இழுத்து உங்கள் கூடாரத்தினுடைய எல்லைகளை பெரிதாக்குங்க. ஆமென் என்று கர்த்தர் சொல்கிறார். எத்தனை பேர் இந்த ஜூன் வரைக்கும் கடவுள் நம்மை அழகாக நடத்தி கொண்டு வந்து இவ்வளோ தூரம் வந்த நீங்கள் இந்த அளவு போதும்னு இருக்காதீங்கன்றார். ஆமென். ஒரே ஒரு முறை இன்னைக்கு மேலே தொல்லை பண்ண மாட்டேன், பக்கத்தில் திரும்பி சொல்ல, இந்த அளவுலேயே திருப்தி அடைஞ்சிடாதேன்னு சொல்லுங்க மக்கள். ஏன்னா சிலர் சொல்லுவாங்க போதும் என்ற மனதோட செத்துருன்னு. ஆமென். இல்லைங்க, இது போதாதுன்று சொல்ல நான் வந்தேன். யூ ஹாவ் டு ஸ்டில் லெங்தன் யுவர் கார்ட்ஸ். இன்னும் நீங்கள் கயிறுகளை இழுத்து கட்டுங்கள். இன்னும் கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்களேன். இன்னும் கொஞ்சம் அந்த ஃபாஸ்டிங் ஒரு
ஒரு நாள் இன்க்ரீஸ் பண்ணுங்களேன். ஆமென். இன்னும் கொஞ்சம் விதையுங்களேன். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது 5 பேர் 6 பேர் 7 பேர் தான் வெள்ளிக்கிழமை சர்வீஸ்க்கு வருவாங்க. சண்டே அது கூட வரமாட்டாங்க. ஆமென். வீடு வீடாக கூரைகளுக்கு போய் கூட்டங்களை நடத்தி தெருக்களில் நின்று பிரசங்கித்த காலத்தில் அறிக்கை செய்தோம், கர்த்தாவே எங்களுக்கு 1000ங்களை தாங்கன்னு. இப்போ சிறு துளிகள் 1000ங்களை கண்டிருக்கிறோம். சீக்கிரம் நான் நம்புகிறேன் 80,000 காண்போம். இப்போ கூட நமக்கு தொண்டை வலிக்குது மண்டை வலிக்குதுன்னு இருக்கும்போது அது நடுவிலும் நம்ம சொல்லணும், இல்லைங்க இது போதாதுங்க, நாங்கள் கயிறை இன்னும் கொஞ்சம் இழுத்து கட்ட போகிறோம், இன்னும் கொஞ்சம் ஜெபம் பண்ண போகிறோம். எவ்வளோ சத்துருத்துவங்கள், எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ வழக்குகள். ஆமென். அதனால் இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பட்ட துன்பங்கள் நிந்தனைகள் இல்லை என்ற காலத்தை கண்டு நீங்கள் சோராதிருங்கள். உங்களுடைய கூடாரத்தின் எல்லைகளை விரிவாக்குங்கள். ஆமென். இதிலே கம்ஃபர்டபுள் ஆகிடாதீங்க, அப்படி அமர்ந்துடாதீங்க, ஸ்ட்ரெச் பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் கயிறுகளை இழுத்து கட்டுங்க என்று சொல்கிறார். ஏன்னா நம்ம கஷ்டமாக இருக்கும்போது கூட கயிறை கொஞ்சம் இழுத்து கட்டி இன்னும் கொஞ்சம் நான் வளரணும் என்ற ஏக்கம் நமக்குள் இருப்பதாக. இன்னைக்கு காலையில் என் சத்தத்தை கேட்குற குடும்பங்களை பார்த்து இயேசுவின் நாமத்தில் 1000 துன்பங்களை சகிக்கும் போதும் கண்ணீர் வடிக்கும் போதும் முடிஞ்சிச்சு என்ற சோகத்தில் அமராதீங்க. கயிறை இழுத்து கட்டி சொல்லுங்க, இன்றைக்கும் இன்னும் கொஞ்சம் விரிவாக போகிறேன், கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். நல்ல ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? சில நாட்கள் தொண்டையே போயிடுச்சு. ஆமேன். ஒரு வார்த்தை கூட வராத போது கூட நம்ம கயிறுகளை இழுக்கணுன்ற எண்ணத்தோடு தான் இன்றைக்கும் நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆமேன். ஸோ அவர் சொல்றார், நீங்கள் பிள்ளை பெறாத மலடியே, ஆமேன், ஸ்ட்ரெச் பண்ணுங்கன்றார். நான் உங்கள் சந்ததியை தருவேன், உங்கள் சந்ததி தேசத்தை குடிகொள்வார்கள், நான் ஆச்சரியமான செயல்களை செய்வேன். எந்த ஒரு விஷயத்துக்கு பிறப்பு கொடுக்கணுனாலும் அதுக்கு ஒரு ஸ்ட்ரெச் இருக்கணும். ஆமென். அதை இழுத்தாதான் அது வெற்றி பெறும். ஒரு தாய் கூட ஒரு குழந்தை ஈந்தெடுக்கும் போது சொல்வார்களை, தாயை பார்த்து ஸ்ட்ரெச் மார்க் என்று வயிற்றில் சொல்லுவார்கள். ஒரு கயிறு இழுத்து கட்டணும், ஒரு ஸ்ட்ரெச் இருந்தால் தான் ஒரு வளர்ச்சி இருக்கும். இருந்த நிலையிலேயே சும்மா வாழ்ந்து போகணும்னு நினைக்கிறவங்க யாரும் வெற்றி பெறப் போவதில்லை. ஒரு அளவுக்கு மேலே விரிவாக்கத்தை நீங்கள் காண முடியாது. விரிவாக்கத்தினுடைய பங்குகளை நீங்கள் காண வேண்டுமானால் கயிறுகளை இழுத்து கட்ட வேண்டும். இந்த ஜூன் மாதத்தில் இயேசுவின் நாமத்தில் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ரொம்ப அகலக்காலெல்லாம் நான் வைக்க சொல்ல, கொஞ்சம் கயிறை இழுத்து இன்னும் கொஞ்சம் விசாலமாக்குங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ராமேன் சொல்ல மாட்டீங்களா? இன்னும் கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் கயிறுகள் இழுத்து கட்டுங்கள். என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என் சந்ததிகளை ஆசீர்வதிங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னும் கொஞ்சம் வளரணும்னா நீங்க ஒரு விளக்கரையும் கொடுத்தால்தான் ஆகும். அல்ல, ஏசாயா சொல்ற, நீ கயிறை என்ன செய்ய, இழுத்து கட்டு. ஆமென். நிறைய பேருடைய விசுவாசம் ஒரு தேக்க நிலைக்கு வந்துடுச்சு. இன்னைக்கு காலையில் உங்களை உற்சாகப்படுத்துறேன், இந்த அளவு போதாது. ஆமீன். சொன்னவங்களுக்கு நன்றி. இன்னொரு முறை சொல்றேன், இந்த அளவு போதாதுங்க, இன்னும் நீங்க வளரணுங்க, இன்னும் நீங்க கயிறு இழுத்து கட்டணுங்க. உங்க கூடாரத்தின் எல்லைகளை பெரிதாக்குங்கள். ஆமென். கடவுள் தானே உங்களை அழைத்தார், கடவுள் தானே கனவை தந்தார், கடவுள் தானே தரிசனத்தை தந்தார். இந்த நேரம் சில இக்கட்டுகளையும் நிந்தனைகளையும் வார்த்தைகளையும் கேட்டு நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. எழுந்து முடிக்க வேண்டியவைகளை முடியுங்கள். ஒரு மனிதன் சூம்பி போன கையோடு நிற்கும் போது இயேசு அங்கே வந்து சபத்து நாளில் அவனை பார்த்து சொன்னார், உன் கையை என்ன செய், நீட்டுன்றார், ஸ்ட்ரெச் பண்ணுங்கன்றார். அவன் சொல்ல, கையை எப்படிங்க நீட்ட முடியும்? முடிஞ்ச அளவுக்கு நீட்டு. அவன் நீட்ட முயற்சி செய்கிறான். கர்த்தர் அவனை பரிபூர்ணமாய் he made him whole that day. இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் இந்த ஜூன் மாதம் உங்களை பார்த்து சொல்றாங்க, கொஞ்சமாவது கயிறை இழுத்து கட்டுங்கள். ஒரேடியா எல்லாம் பண்ண முடியும்னு நான் சொல்லலைங்க. கொஞ்சம் கொஞ்சமாக, படிப்படியாக, லிட்டில் பை லிட்டில், ஸ்டெப் பை ஸ்டெப், டைம் பை டைம், இயேசுவின் நாமத்தில் சொல்றாங்க, கர்த்தர் உங்கள் எல்லைகளை பெரிதாக்குவார். ஹல்லேலூயா. ஒரு ரப்பர் பேண்டை சும்மா கீழே விட்டிங்கன்னா அது இருந்த அளவில் தான் இருக்கும். ஆனால் அது இழுத்திங்கன்னா, ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா, ஒரு 50 கலண்டரை கூட சுற்றி போடலாம் என்ற அளவிற்கு அது விரிவாக்க முடியும் என்பது போல் இங்கே அமர்ந்து இருக்கிற இங்கே நிறைய பேர் அறிவுள்ளவர்கள், ஞானம் உள்ளவர்கள், பலம் உள்ளவர்கள், திறன் உள்ளவர்கள். நேரத்தை வீணாக்குறீங்க. இன்னும் இயேசுவின் நாமத்தில் உற்சாகப்படுத்துகிறேன். இன்னும் 6 மாதம் இந்த வருஷத்தில் இருக்கு. அடுத்த 6 மாதங்கள் கொஞ்சம் கயிறை இழுத்து கட்டு. பாஸ்டர் சொல்லிட்டார்னு போய் கடன் வாங்கி தொலைஞ்சிடாது. நான் அதை சொல்லவில்லை. ஆமே, உங்கள் வேலை, உங்கள் கெரியரில் இன்னும் கொஞ்சம் முடியும், இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா?
ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கு முன்பாக சில நேரம் கயிறுகளை நாம் இழுத்து கட்ட வேண்டும். ஆண்டவர் சூப்பர் நேச்சுரல் செய்வதற்கு முன்பாக கயிறுகளை நாம் சில நேரத்திற்கு இழுத்து கட்ட வேண்டும். நான் நம்புகிறேன் உங்கள் நிறைய பேருடைய குடும்பங்களுக்கு அடுத்த ஒரு சீசன் வருகிறது. அதை காணணும்னா இந்த நேரம் உங்கள் கயிறுகளை நீங்கள் இழுத்து கட்ட வேண்டும். இன்னும் ஒரு மைல் ஓடுங்கள். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ஒரு சொக்காவை கேட்டால் 2 சொக்கா கொடுங்கள். ஒரு மைல் ஓட சொன்னால் ஒரு எக்ஸ்ட்ரா 1 மைல் ஓடுங்கள். உட்கார்ந்து ஊறுகாவாய் மாறுகிற அந்த காலத்தை ஒதுக்கிட்டு கயிறை கொஞ்சம் இழுத்து கட்டி பிரகாசத்திற்காக, வெற்றிக்காக, 2026 எங்கள் குடும்பம் இன்னொரு பரிமாணத்துக்காக என கொடுப்பேன்னு சொல்றாங்க. அவர் ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? கூடாரத்தின் கயிறுகளை இழுத்து என்ன செய்யுங்கள்? கட்டுங்கள். ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் ஜெபம், இன்னும் கொஞ்சம் முன்னேற்றம். இன்னொரு 5 நிமிஷம் முன்னாடி சர்ச்சுக்கு வரலாம். Amen. Stretch your curtains. Hallelujah. இன்னும் கொஞ்சம் தாழ்மை, இன்னும் கொஞ்சம் அன்பு, இன்னும் கொஞ்சம் பொறுமை, இன்னும் கொஞ்சம் இழுத்துக்கட்டு. சிலர்லாம் உட்கார்ந்துருக்க தோரணமானா எல்லாம் முடிஞ்சு போச்சு பாஸ்டர் அப்படின்னு. இல்லைங்க, முடியலைங்க. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? உங்கள் கயிறுகளை இழுத்து என்ன செய்யுங்கள்? கட்டுங்கள். கர்த்தர் சிலதெல்லாம் செய்யணும்னா நீங்கள் ஒரு விலக்கரியத்தை கொடுக்க வேண்டும். ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க தொடங்கும் போது நீங்கள் அவருடைய ஆசீர்வாதங்களை தக்க வைத்து கொள்ளணும்னா உங்கள் கூடாரத்தின் கயிறுகளை நீங்கள் என்ன செய்யணும்? இழுத்து கட்டணும். நான் நம்புகிறேன் இன்னைக்கு என் சத்தத்தின் கீழே அமர்ந்திருக்கிற நிறைய பேரை நெக்ஸ்ட் சீசனில் வல்லமையாக கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். கூடாரத்தை நிரப்ப போகிறார். கற்ப கனிகளை தரப்போகிறார். பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போகிறார். ஆனால் இப்போவே நீங்கள் அதுக்காக கயிறுகளை இழுத்தி உங்கள் கூடாரத்தின் எல்லைகளை என்ன செய்யுங்கள்? விரிவாக்குங்கள். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நடத்தும் போது, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை கைடு பண்ணும்போது உங்கள் விசுவாசத்தை டார்மெண்ட்டாக, செத்ததாக வைக்காதிருங்கள். விசுவாசத்தை இன்னும் கொஞ்சம் இழுத்து கட்டுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். எதுவுமே நம்புறீங்க? இன்னொரு உயரம் போகிறீங்க, இன்னொரு டெரிட்டரி போகிறீங்க, இன்னும் ஒரு புதிய எல்லையில் உங்கள் வியாபாரம் வளரப்போகிறது. நம்ம சபையை கர்த்தர் இன்னொரு டைமென்ஷனில் உயர்த்த போகிறாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் அசைவாடுகிற ஒரு திருச்சபையில் நீங்கள் இருக்கீங்க. அதனால் நீங்கள் வார்த்தையை கேட்டுட்டு சாதாரணமாக இருக்கக்கூடாது. கயிறுகளை இழுத்து கட்டுங்கள். பக்கத்தில் கட்டுவேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். 2வது இப்படி சொல்கிறார், உங்கள் முளைகளை என்ன சொல்லுங்கள்? முளைகளை உறுதிப்படுத்துங்கள் அப்படின்றார். ஸ்ட்ரெங்தன் யுவர் ஸ்டேக்ஸ். உங்களுடைய டென்ட்டினுடைய கயிறை இழுத்து அதை விசாலமாக்கும் போது பொதுவாக நமக்கு தெரிஞ்ச விஷயம், அதனுடைய முளைகளை என்ன செய்யணுங்க? ஸ்திரப்படுத்தணும். அதை ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். அப்போ தான் அது நிற்கும். ஆமேன். திரும்ப சொல்கிறேன், உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். உங்கள் எல்லைகளை பெரிதாக்க போகிறார். உங்கள் சந்ததிகள் நலமாக இருக்கும். இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் தக்க வைத்து நின்று ஜெயமாக சோறாமல், நீங்கள் கோவிச்சிக்காமல், மூஞ்சி சுளிக்காமல், மூக்கு வளையாமல் ஒரு தூரம் போய் வெற்றியாக நிற்கணும்னா உங்கள் முளைகளை என்ன செய்யுங்கள்? ஸ்திரப்படுத்தணும். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? கொஞ்சம் ஆசீர்வாதம் வரும்போதே சிதறக்கூடாது. ஆசீர்வாதங்கள் வரும்போது அதோடு சில காற்றுகளும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் நீங்கள் எப்படி நிற்கணும்னா கூடாரத்தின் திரைகளை இழுத்து கட்டி முளைகளை ஸ்திரப்படுத்தி கொண்டு நிற்கணும். ஹே, கர்த்தரனை ஆசீர்வதிப்பார், என் கூடாரத்தை நிரப்புவார். ஒருவேளை காற்று வந்தாலும் நான் அசைக்கப்படுவதில்லை. ஏன்னா என்னுடைய முளைகளை நான் என்ன செய்கிறேன்? ஸ்திரப்படுத்துகிறேன். பி ஸ்ட்ராங். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் எங்கும் உருண்டு ஓடி போயிடக்கூடாது. ஆமேன். வேரூண்டினவர்களாய், நிலைக்கப்பட்டவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். ஸோ உங்கள் கூடாரம் பெருசாகும் போது உங்கள் முளைகளை நீங்கள் என்ன செய்யணும்? ஸ்திரப்படுத்தணும். ஆண்டவர் உங்களை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறார், உங்களை விரிவாக்க போகிறார். அந்த நேரத்தில் நீங்கள் சிலதெல்லாம் ஸ்ட்ரெச் ஆகிற நேரம் வரும்போது எத்தனை பேர் நம்புறீங்களோ தெரியாது, நீங்கள் முளைகளை உறுதிப்படுத்தி நில்லுங்க. கர்த்தர் செய்கிற காரியம் ஆச்சரியமாக இருக்கும். ஒரு புது பள்ளிக்கூடம் போகிறதே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு தான். ஆமென். முதல்ல நான் படிக்கும்போது விஜயந்தா எல்கேஜி யூகேஜி படித்தேன். அப்போ ப்ரீகேஜி எல்லாம் கிடையாது. அங்கேருந்து எங்கள் அம்மா என்னை மாற்றி கொண்டு போய் மாடர்ன் ஸ்கூலில் போட்டாங்க. அந்த ஸ்கூலை பார்த்தாலே எனக்கு பயம். கூரையான ஒரு ஸ்கூல், ராக்கி தியேட்டர் பக்கத்தில். அங்கேருந்து திருப்பி 5வது முடித்தோன்னே என்னை ஐஏஎஃப் ஸ்கூலில் போட்டாங்க. அங்கே போய் அவங்கள பார்த்தா அதுக்கு மேலே பயமாக இருந்துச்சு. ஐஏஎஃப்பில் 2 வருஷம் படித்தோன்னே என்னை பெரம்பூரில் கொண்டு போய் சென்ட் மேரிஸில் போட்டாங்க. எத்தனை ஸ்கூல் மாறி இருக்கேன் பாருங்கள். அங்கே போனோன்னே அது ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. 1 வருஷமாச்சு பயம் நீங்குவதற்கு. அங்கேருந்து திரும்ப என்ன கொண்டு போய் டான் பாஸ்கோவில் போட்டாங்க. இப்படி சொல்லிகிட்டே வந்தால் ஊரே சுற்றி படிக்க வச்சாங்க. ஈவன் சேஞ்ச் ஆஃப் ஸ்கூல் இஸ் ஸ்ட்ரெஸ்ஃபுல். ஆமேன். வாழ்க்கையே
அழுத்தங்கள் நிறைந்தது தான். ஆமென். அப்படிப்பட்ட நேரங்கள் வரும்போது நம்ம வளரணும், வாழ்க்கையில் இப்படி மாற்றங்களும் உயரங்களும் வரும்போது அது நமக்கு மன அழுத்தங்களை கொண்டு வரும். ஆனால் நீங்கள் நிற்கணும், ஜெயிக்கணும்னா உங்கள் முளைகளை உறுதிப்படுத்த வேண்டும். ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா? பில்டிங் எவ்வளோ பெருசாக இருக்கோ அவ்வளோ வெயிட் ஃபவுண்டேஷன் அழுத்துது. ஆமென். ஸோ மன அழுத்தங்கள் உள்ளது தான் வெற்றி, உயரங்கள். ஆமென். ஸோ விக்டிம் மென்டாலிட்டி இருக்காதீங்க. ஏதோ சோர்ந்து போன மாதிரியும், ஏன் எனக்கு மட்டும் இந்த கஷ்டம், ஏன் எங்கள் குடும்பத்துக்கு மட்டும் கஷ்டம், அது தோற்றவனுடைய வரலாறு. ஆமென். தோற்றவங்க தான் அப்படி பேசுவாங்க. நீங்கள் ஜெயிக்கிறவங்க சொல்லணும், இது வந்ததுன்னு நல்லது தான், இதுலேயும் கர்த்தர் ஏதோ ஒன்று செய்ய போகிறாரு, அன்றியும் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு அப்படின்னு அப்படிதான் நீங்கள் சொல்லுமே தவிர எங்களுக்கு ஏன் வந்துச்சு, எங்களுக்கு ஏன் வந்துச்சுன்னா உங்களுக்கு மட்டுமா வந்திருக்கு? எங்களுக்கு தான் வந்திருக்கு, எல்லாருக்குமே தான் வருது. ஆமென். சிலர் சொல்லுவாங்க, ஆண்டவரே என் துன்பத்தை அகற்றி விடுங்கள். என் அனுபவத்தில் சொல்கிறேனே, நான் ஜெபம் பண்ண நிறைய துன்பத்தை கடவுள் உடனே என்னை விட்டு அகற்றவே இல்லை. ஆனால் அந்த துன்பத்தில் நிற்கிற பலனை கொடுத்தார். இன்னைக்கு உங்களை உற்சாகப்படுத்துகிற எல்லா துன்பமும் நீக்கிட்டா அப்புறம் ரொம்ப கஷ்டம். ஆமென். ஸோ துன்பங்கள் எல்லாமே ஜெபம் பண்ணின உடனே நீங்கி போமா அப்படின்னா ஜெபிக்கணும், கடிந்து கொள்ளணும். ஆனால் அது நீங்குமானா எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெரியும், அது நிற்கிற பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருப்போர் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டை அடித்து உயர எழும்புவார். நடந்தாலும் ஓடினாலும் they shall strengthen என்று தான், renew their strength. அவர்கள் பலத்தை என்ன செய்கிறார்கள்? புதுப்பித்துக் கொள்ளுகிறார்கள். ஆமென். ஸோ உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே என்னுடைய மன அழுத்தங்கள் எடுங்கன்னு சொல்கிறத விட நீங்கள் கர்த்தர்கிட்ட கேட்கணும், என்னுடைய முளைகளை நான் உறுதிப்படுத்துகிறேன், இதை கடந்து போகிற கிருபை எனக்கு தாங்க, அடுத்த 6 மாதத்தில் எல்லாத்தையும் நான் ஜெயிக்கணும், என் முன்னாடி இருக்கிற எல்லா சவால்களை நான் சமாளிக்கணும், பொருளாதாரத்தை சமாளிக்கணும், குடும்பத்தை சமாளிக்கணும். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் 6 சொல்றார், கர்த்தருக்குள்ளேயும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நீங்கள் பலன் அடையுங்கள். எதுவுமே தைரியமாக இருக்கீங்க, எல்லாம் சரியாயிடும். பக்கம் சொல்லுங்க, என்னாலையும் முடியும்னு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாவற்றையும் இழந்து எல்லாரும் கண்ணீரோடு கல்லெறிகிற அளவிற்கு வந்தபோது பைபிள் சொல்றது, தாவீது தன்னைத்தானே திடப்படுத்தி கொண்டான். முளைகளை உறுதிப்படுத்துங்கள், இதையும் நீங்கள் கடந்து போவீர்கள். அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களா? பாட்டில் உங்களுக்கு பலத்தை தராது, புகை உங்களுக்கு பலத்தை தராது, தெலீலால் உங்களுக்கு பலத்தை தராது. கர்த்தர் தான் உங்கள் பலன். அவர் என் தஞ்சம், என் அடைக்கலம், என் கோட்டை, என் அரண். இந்த துன்பங்களையும் சகித்து நான் ஜெயிப்பேன் என்று சொல்றவங்க இருந்தா என் கூட சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. Find strength in the Lord. ஆமென். முளைகளை உறுதிப்படுத்துங்கள். அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களா? நமக்கு கற்றுக்கொண்ட விஷயம், மூக்கு வழியா துன்பம் வந்தாலே நம்ம ஊரெல்லாம் போய் ஜெபம் பண்ணி தீர்க்க தரிசனம் சொல்லி எப்படியாவது அதை மூக்க விட்டு போயிடணும்னு. சிலதை கர்த்தர் எடுப்பார், சிலதை எடுக்க மாட்டார், சிலதை எடுக்க மாட்டார். ஆனால் அதை கடந்து போகிற பலனை உனக்கு தருவார். பவுல் 3 முறை ஜெபம் பண்ணார், கர்த்தர் அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்கவில்லை. ஆனால் கர்த்தர் சொன்னார், என் கிருபை உனக்கு. எத்தனை பேர் தெரியும், கல்யாணம் பண்ணதே ஒரு ஸ்ட்ரெஸ் தான். ஹனிமூன்லேயே தொடங்குதுங்க தொல்லை. ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட, இன்னைக்கு நேற்றுக்கு இல்லையா, அன்னைக்கே தொடங்கிடுச்சுங்க. கல்யாணம் பண்ணுறதே ஒரு ஸ்ட்ரெஸ் தான், துன்பம் தான். பிள்ளைகள் பிறக்கும்போது சந்தோஷம், போக போக அதுவே ஒரு மன அழுத்தம் தான். ஒன்றும் தெரியாத மாதிரி. வேலைக்கு போகிறதே ஒரு மன அழுத்தம் தான். ஆமென். உங்கள் வேலையில் உங்கள் பாஸ் ஒருத்தர் இருக்காரே, அதுக்கு மேலே மன அழுத்தம். இப்போ துன்பங்களை எடுத்துருங்கன்னு ஜெபம் பண்ணால் யாரெல்லாம் கழட்டணும்? ஆண்டவர் ஒய்ஃபை கழட்டணும், புருஷனை கழட்டணும், குழந்தைங்களை கழட்டணும், பாஸை கழட்டணும். இப்படியே கடவுள் கழட்டிகிட்டே இருந்தால் அவர் வேலையை கழட்டுற வேலையாகிடும். அதனால் அவர் சிலதெல்லாம் கழட்ட மாட்டார், கடந்து போகிற பலனை தான் உனக்கு தருவார். புரிஞ்சிருந்தா நீங்கள் ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? சில பொறுப்புகளை சுமந்து தான் இந்த பூமியில் நம்ம வாழ வேண்டும். We have to live with some responsibilities. அதை கடந்து போகிற பலன் கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஆண்டவரை இதை எடுத்துருங்க, அதை எடுத்துருங்க, இவனை எடுத்துருங்க, அவனை எடுத்துருங்க. கர்த்தருடைய வேலையை எடுக்கிற வேலையாயிடும். நிறைய எடுக்க மாட்டார், காலங்களை எடுப்பார், சிலதெல்லாம் அகற்றுவார். ஆனால் இந்த துன்பத்தை கடந்து போக கடவுள் உங்களுக்கு தருகிற ஒரே ஒரு வார்த்தை, உங்கள் முளைகளை ஸ்திரப்படுத்துங்கள். நீ நிற்க கற்றுக்கோ, பலன் நான் தருவேன், கழுகுக்கு சமானமாக பலத்தை தருவேன், நான் உன் கூட இருப்பேன், உன்னை கைவிட மாட்டேன், உன்னை தாங்குவேன், என் கிருபை உனக்கு போதும். 2 பேரை தட்டி சொல்லுங்க, இதை நான் கடந்து போயிடுவேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. முறுமுறுக்கிற அந்த மனைவியை சமாளிக்கிற பலனை கர்த்தர் உனக்கு தருவார்.
சகோதரர்களே, ஆமென். எது சொன்னாலும் அவன் எதிர்த்து பேசுறாளே, அந்த எதிர்த்து பேசுற அந்த மனைவியை கடந்து போகிற பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஒருத்தர் ஆமீனே சொல்லவே இல்லை. குடும்பம், வீடு, சந்ததி எல்லாமே மன அழுத்தங்கள் உள்ளவைகள்ங்க. நீங்கள் சிலர்லாம் என்ன பார்த்து சிரிக்கிறத பார்த்தா இல்லை பாச்ச நாங்களாம் அப்படியே பரலோகத்துக்கு அடுத்த வாரம் வந்து சொல்லுங்க எங்களுக்கு. எஸ், ஃபேமிலி இஸ் அ ஸ்ட்ரெஸ். எல்லாமே ஒரு மன அழுத்தம் உள்ளவைகள் தான். ஸோ கடவுள் இன்னைக்கு உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் சொல்லும் வார்த்தை, கயிறுகள் இழுத்து கட்டுங்க. இது எதிலுமே சோர்ந்துடாதீங்க. எல்லாத்தையும் சமாளிக்கிற பலனை கர்த்தர்கிட்ட கேளுங்க. ஸ்டேக்ஸை நீங்கள் மூளைகளை உறுதிப்படுத்துங்கள். ஆமென். இப்படி சொல்லட்டுமாங்க, உங்களால் கையாள முடியாத ஒரு விஷயத்தை கர்த்தர் உங்ககிட்ட தரமாட்டாரு. உங்ககிட்ட தந்தார்னா நீங்க அதை கையாண்டு முடிப்பீங்க. முடியும்னு சொல்றவங்க மட்டும் ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்க. ஏன்னா என் பைபிள் சொல்ல, திராணிக்கு மேல சோதிக்க அவர் விடவே. இப்போ உங்களுக்கு என்னென்ன கஷ்டம்னு நினைக்கிறீங்களோ கையை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். கவலைப்படாத, அவர் தான் தந்தார், அவர் தான் அனுமதிச்சார். அதை தாங்குற பலனையும் தருவார். திராணிக்கு மேல சோதிக்க கர்த்தர் விட மாட்டார். ஹல்லேலூயா. இன்னொன்னு இப்படி சொல்ல, திராணிக்கு மேல சோதிக்கிறது மட்டுமல்ல, உன்னாலையும் கையாளணும், உன்னையும் கையாளணும். புரியல? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உங்களால் நீங்களும் அந்த பிரச்சனையை கையாளணும். அந்த பிரச்சனையை கையாள போகிற உன்னையும் அவர் கையாண்டு நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்து அதில் கடந்து போகணும்னா நம்ம எவ்வளோ ஆடுது, எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அவ்வளோதான் எனக்கு சொல்ல தெரியும். இல்லையா? சொல்ல மாட்டீங்க. சில துன்பம் வந்ததுக்கப்புறம் சபைக்கு வர மாட்டாங்க. ஆமாம். கஷ்டம் வந்தால் ஓடி போயிடுவாங்க, சோர்ந்து உடஞ்சி போயிடுவாங்க. அதனால் கடவுள் உங்கள் துன்பத்தையும் கையாளணும், அந்த துன்பத்தை கையாளுற உன்னையும் அவர் கையாளணும். அதனால தான் அவருடைய நுகம் எளிது. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? அவருடைய பாரம் லகுவானது. உன்னை அவர் கைவிடாமல் காத்து கொள்வார். உன் கூட இருந்து உனக்கு யுத்தம் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. இது எனக்கு கஷ்டமா இருக்கு, எனக்கு வேதனையா இருக்குன்னு சொல்றவங்க யாரும் கவலைப்படாதீங்க. அவர் உங்க இரட்சண்ய கொம்பு. உன்னை கைவிட மாட்டார். அவர் உனக்கு அடைக்கலம், அவர் உனக்கு கோட்டை. எந்த துன்பத்தின் நடுவில் நான் கர்த்தரை துதிப்பேன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு அலையில சொல்ல மாட்டீங்க. ஹல்லேலூயா. நம்பிங் மெக்கானிசம்னு ஒன்று இருக்குது. அப்படியே மறத்து போகிற மாதிரி பண்ணிட்டா நம்ம அதை தாண்டி போயிடலான்னு. சிலதெல்லாம் மறக்காது. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? மறுத்தெல்லாம் போவாது, கொஞ்சம் வேதனையாக தான் இருக்கும். ஆமேன். அதையும் தாங்கி தான் நிற்கணும். ஆனால் கடவுள் உனக்கு நல்ல தாங்கும் பலனை. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, எல்லாரும் ஏகோபித்தான், இதையும் நான் ஜெயிப்பேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இதையும் நீங்கள் கடந்து போவீங்க. ஆனால் இதை கடந்து போய் அந்த பக்கம் வரும்போது இந்த இடத்துல இருந்த பலன் அல்ல, கடந்து வர்றவங்க எல்லாம் இன்னும் பலன் உள்ளவர்களாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. உங்களை எக்ஸ்பேன்ஷனில் கர்த்தர் கொண்டு போறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த ஜூன் மாதம் இயேசுவின் நாமத்தில் உங்களை பார்த்து சொல்ற, உங்கள் குடும்பத்தின் எல்லைகளை கர்த்தர் விரிவாக்க போகிறார். என்லார்ஜ்மெண்ட்லேருந்து உங்களை எக்ஸ்பேன்ஷனுக்கு கொண்டு போகிறார். இடப்புறமும் வலப்புறமும் நீங்கள் என்ன செய்வீர்கள்? விரிவாக போகிறீர்கள். ஆமென். உங்கள் டென்ட் பெருசாக போகிறது, உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட போகிறது, உங்கள் தொழில் உயர்த்தப்பட போகிறது, உங்கள் வியாபாரம் வளரப்போகிறது, உங்கள் அரசியல் நடைகள்லாம் வெற்றியாய் மாறப்போகிறது. இல்லையா? சொல்ல மாட்டீங்களே. நீங்கள் தேசங்களை கூட கலக்குவீர்கள் என்று கர்த்தர் சொன்னார். ஆமென். ஆகையால் பயப்படாதேன்னு சொல்றாரு கடவுள். நீ வெட்கப்பட்டு போக மாட்டே, விசுவாசமாக இருங்க, பீதி அடையாதிருங்கள். ஆமென். விசுவாசம் சத்தியத்தை நம்புகிறது. விசுவாசம் பயத்தை உணர்கிறது, ஆனால் பயப்படுவதில்லை. எதுவுமே பயத்தை உணர்றீங்க. ஆமாம், பயப்படும், என்ன ஆகுமோன்னு கலங்குறோம், ஆனால் நிற்கிறோம்ல. ஆமென்னு சொல்ல மாட்டீங்களா? ஏன்னா விசுவாசம் பயத்தை உணர்கிறது, ஆனால் பயப்படுவது இல்லை. நேற்றைய பயங்கள் மேல் விசுவாசம் ஒரு நாளும் தங்கி இருப்பதில்லை. கர்த்தரை நம்பி நிற்கிறது. உங்களை 4 பேர் 4 சொல்லும் போதும் கேட்டு அது கண்ணீர் வடிக்கக்கூடியதாக இருந்தாலும் நீங்கள் இன்னும் நிற்கிறீங்க பாருங்க. விசுவாசம் 4 பேருடைய ஒப்பீனியன் சார்ந்ததல்ல, விசுவாசம் கர்த்தரை சார்ந்தது. நீங்கள் ஜெயிப்பீர்கள். உங்களை கர்த்தர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களா? சாத்தான் உங்களை பயத்தை உங்களுக்கு ஆகாரமாய் தந்து உங்கள் விசுவாசத்தை நாசமாக்க நினைக்கிறான். நீங்கள் பயப்படாமல் இருங்கள் என்று கர்த்தர் சொன்னார். நீ தோற்று போக மாட்டே. உன் வாலிபத்தினுடைய வெட்கத்தை நீ மறந்து போவ. நான் உனக்கு அற்புதம் செய்வேன்னு கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களா? நீ பயப்படாதே, நான் உன் கூட இருப்பேன். எத்தனை பேர் சொல்லுங்க, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உம்முடைய தடியும் என்னை தேட்டும். மரியாளே, நீ பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன், இம்மானுவேல் உன் கூட இருப்பார் என்று சொல்லிவிட்டு கடைசியில் அவர் சொன்ன வார்த்தை,
நான் உங்கள் நாயகர். இங்கிலீஷில் சொன்ன வார்த்தை ஐ எம் யுவர் ஹஸ்பண்ட் அப்படின்ற. வாவ், ஹஸ்பண்டுங்களுக்காய் நன்றி. நல்ல ஹஸ்பண்டுங்களுக்கு இருக்கீங்களா? பயப்படாத, ஸ்ட்ரெச் அவுட் பண்ணு, எக்ஸ்பேண்ட் பண்ணு, முளைகளை உறுதிப்படுத்து. ஹஸ்பண்ட் என்றது ரொம்ப ஆழமான வார்த்தை. இங்கிலீஷில் இந்த கல்யாணத்தில் நாங்கள் சொல்லுவோம் ஹஸ்பண்ட் என்றது ஹவுஸ் பாண்ட் என்ற இங்கிலீஷ் வேர்ட்லேருந்து தான் ஹஸ்பண்ட் ஷார்ட்டாக வந்துச்சு. ஹவுஸ் பாண்டு ஹஸ்பண்டு. ஹவுஸ் பாண்டுனா ஒரு குடும்பத்தை, ஆமாம், என்னதான் இப்போ எங்கள் வீட்டில் இருக்காங்க வச்சுங்களேன், அவங்களுக்கு கரிசனை இருக்குது, பொருளாதாரத்தை கவலைப்படுவாங்க, பிள்ளைங்களை பற்றி கவலைப்படுவாங்க. என்னதான் இருந்தாலும் பாரம் யார் மேலே தெரியுமா இருக்குது? என் மேலே தான் இருக்குது. அவங்களுக்கு நாளைக்கு எப்படின்ற கவலை எல்லாம் இருந்தால் கூட அவங்க அதை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க சுமந்து அதுக்கு பழக்கமும் இல்லை. மொத்தம் நான் தான் சுமக்கிறேன். நல்ல புருஷன். புரியல உங்களுக்கு? நல்ல புருஷனுங்க மனைவிகளை திண்டாட போச்சு. ஆமேனே போச்சு. நல்ல புருஷனுங்க மனைவி கண் கலங்காம பார்த்துப்பான். அவன் எங்கேயும் போக மாட்டான். எங்கே போனாலும் அவன் வீட்டில் நிலைச்சிருப்பான். ஏன்னா அவனுடைய பொறுப்பெல்லாம் என்னன்னா, என் மனைவி என் பிள்ளைங்களை நல்லா பார்த்துக்கணும். பூமியில் இருக்கிற புருஷனுக்கே அவ்வளோ கரிசனை இருக்குன்னா அவர் சொல்றார், இஸ்ரவேலே கயிறை இழுத்து கட்டு, நான் உன் புருஷன்றார். அப்படின்னா என்ன பிரச்சனை, என்ன துன்பம், என்ன கஷ்டத்தில் இருந்தாலும் அவ எல்லாத்தையும் சமாளித்து உன் தேவைகளை சந்தித்து உன்னை நான் அழகு பார்த்து உன்னை வைக்க வேண்டிய இடத்துல வச்சு உன்னை நடத்த வேண்டிய விதத்தில் நடத்தி உன்னை அழகு பார்க்கிற புருஷன். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் நான் இப்படி ஜெபிக்கிறேங்க, அவர் உங்களுடைய நாயகராக இருப்பார். ஆனால் உங்கள் எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திக்க போறார். இப்படி ஒரு நல்ல ஸ்டேட்மெண்ட் சொல்ல ஆமீன் சொல்ல. இந்த மாதத்தில் குறைவே காண மாட்டீங்க. ஏன்னா அவர் சொல்றார், நான் உனக்கு நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம், இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். அவர் உங்க நாயகராக இருக்கும் போது நீங்க ஒன்றும் குறைய மாட்டீங்க. இல்லையா? சொல்ல மாட்டீங்களா? வானத்தையும் பூமியும் உடையவர் உங்களுடைய நாயகர். உங்க பொருளாதாரத்தை ஆசீர்வதிப்பார், உங்க வியாபாரத்தை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேலை காக்கிற தெய்வம். நேற்றுக்கு ராத்திரி நிஜமாவே எனக்கு தூக்கம் வரலை. நிறைய விஷயங்கள், ஊழியம், அது இது எல்லாம் நீங்கள் சொல்கிற வருத்தங்கள்லாம் என்னை வாட்டும். அதெல்லாம் நினச்சிக்கிட்டு அப்படியே பார்த்து தூக்கம் கேட்டுச்சு. அந்த வருத்தங்களெல்லாம் சுமந்துக்கிட்டு, ஊழிய பாரத்தையும் சுமந்துக்கிட்டு நம்ம ஏன் நிற்கிறோன்னா, இது என்னுடைய பொறுப்புங்க. எனக்கே அவ்வளோ பொறுப்பு இருக்குன்னா, உங்கள் நாயகர் இந்த ஜூன் மாதத்தில் நீ எடுக்கிற எல்லா திட்டங்களையும் ஆசீர்வதித்து உன்னை கண் கலங்காம பார்த்து, உன்னை கண்மணி போல பார்த்து, தியாக அன்பை உனக்கு செலுத்தி, சாக்ரிஃபிஷியல் லவ் உனக்கு தந்து, இப்படி 2 வார்த்தை சொல்லிடுறேன். உன் புருஷன் ஒருவேளை உன்னை நேசிக்காம போகலாம், ஆனா என் நாயகர் உன்னை கைவிட மாட்டார். உன் புருஷன் உன்னை நேசிக்காம இருக்கலாங்க, ஆனா என் நாயகர் உன்னை கைவிட மாட்டார். இன்னும் கொஞ்சம் சொல்லட்டுமா? உன் பெற்ற தந்தை கூட ஒருவேளை உன்னை நேசிக்காம இருக்கலாம், ஆனா என் நாயகர் உன்னை நெஞ்சோடு அணைத்து உன்னை வெற்றியின் மகனாக உன்னை கரை சேர்த்து உன் சந்ததிகளை உயர்த்தி உன் கூடாரத்தின் கயிர்களை இழுத்து கட்டி முளைகளை உறுதிப்படுத்தி கொண்டு இடப்புறம் வலப்புறம் விரிவாப்பதற்கு கர்த்தரை நம்பி ஆயத்தமாயிரு. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. நீ நல்லா இருப்பீங்க. இஸ்ரவேலை காக்கிற தெய்வம். நான் இப்படி சொல்லட்டுமா? அவங்க என்ன தெரியுமா நினச்சிப்பாங்க, எப்படியும் இது தூங்குறது இல்லை ராத்திரி, நம்மளும் என் தூக்கத்தை கெடுத்துக்கணும்னு அவங்க தூங்கிட்டாங்க. அதே மாதிரி ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? எப்படியும் என் இஸ்ரவேலை காக்கிற என் நாயகர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. நான் ஏன் கவலைப்படுகிறேன்? நான் நித்திரைக்கு போகிறேன், அவர் என்னை காத்துக்கொள்வார். இஸ்ரவேலை காக்கிற தெய்வம் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை என்ற கரிசனையோடு உன் போக்கிலும் வரத்திலும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காத்து நீ எடுக்கிற எல்லா விஷயங்களும் வெற்றிகரமாய் மாற்றி இந்த 30 நாளும் வெற்றி நாளாய் கர்த்தர் மாற்றுவாராக. எடுக்கிற எல்லா விஷயங்களும் ஜெயமா முடிப்பேன்னு சொல்றவங்க பலத்தவராலேயே சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. எங்க அப்பாவால் என்னுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்க முடியாமல் போயிட்டு, காரணம் வறுமையின் காரணம்.
ஆனால் என்னுடைய தந்தையார் தகப்பனாக நான் ஏற்றுக்கொண்ட பின்னாடி இந்த நாள் வரைக்கும் நான் கேட்ட எந்த விஷயத்தையும் எனக்கு அவர் தராமல் இருந்ததில்லை. சிலது தந்தால் நான் கெட்டு போவேன் நினைச்சு தாமதமாய் தந்திருக்கலாம். ஆனால் நான் கேட்டது எல்லாம் கர்த்தர் எனக்கு ஒரு மடங்கு அல்ல, பல மடங்கு தந்தார். உன் புருஷனை விட, தந்தையை விட, தாயை விட நல்லவர் என் நாயகர், இஸ்ரவேலின் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர். உன்னை கைவிடுவாரோ? இல்லையா? சொல்ல மாட்டீங்களா? அதனால இதுக்கு நடுவில் நீ ஒன்று செய்கின்றார், பாட்டு பாடுன்றார். பக்கத்தில் ஒருத்தர் பாசன களி கூறுங்கள். ஆமேன். கஷ்டமாக தான் இருக்கு, ஆனால் பாட்டு பாடு, எல்லாம் சரியாயிடும். திரும்பி பார்த்து, வாழ்க்கையை திரும்பி பார்த்துட்டு முறுமுறுக்க காரணம் தேடினா கிடைக்கும், ஒரு 10 கிடைக்கும். கேட்கலன்னா என்ன சொன்னேன்? திரும்பி பார்த்து ஏன் சர்ச்சுக்கு போனீங்கன்னு முறுமுறுக்கிறதுக்கு 10 தேடினா 20 கிடைக்கும். ஆனால் திரும்பி பார்த்து துதிப்பதற்கு 10 காரணம் தேடினா கர்த்தர் நல்லவர் என்று தேடுகிற பல விஷயங்கள் கிடைக்கும். சிலர் இன்னும் சரியாக புரிஞ்சுக்கலாது. சிலர் காத்துக்கிட்டு இருக்காங்க, என்ன இன்னைக்கு சண்டை போடலாம் அப்படின்னு. திரும்பி பார்த்து முறுமுறுப்பதற்கும் மூஞ்சிய கோணையாக வைப்பதற்கும் தேடினா 20 விஷயம் கிடைக்கும். ஆனால் திரும்பி பார்த்து புன்னகையோடு கர்த்தர் நல்லவர்னு சொல்ல தேடினா நிறைய விஷயங்கள் கிடைக்கும். எத்தனை பேர் கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்வீங்க? அவர் நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதவர், அவர் ஒரு நாயகர், அவர் கைவிட மாட்டார். நல்ல சர்ச்சில் தானே இருக்கீங்க, கையை தட்டி தான் அவர் அல்ல சொல்ல மாட்டீங்களா? உன்னை அவர் கைவிட மாட்டார், உனக்கு சொன்னதை செய்து முடிப்பார். ஓ, magnify the Lord with me and let us exalt his name together. என்னோடு சேர்ந்து கர்த்தரை துதியுங்கள், காரணம் அவர் நல்லவர், அவர் வல்லவர், என் அடைக்கலம், என் கோட்டை, என் தஞ்சம், எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருக்கிறவர். என்னிலிருந்து வருத்தத்தை தேடுறதை விட துதிக்க 10 காரணங்களை தேடிட்டு சண்டே, அடுத்த சண்டே காலையில் வரும்போது காலையிலே எழுந்து, ஆண்டவரே இன்னைக்கு முறுமுறுக்க நான் போலப்பா, நன்றி சொல்ல என்னென்ன இருக்குன்னு அலசி பார்த்தா 10 விஷயம் கிடைக்கும். அந்த 10 எடுத்துட்டு சர்ச்சில் வந்து உட்கார்ந்தீங்கன்னா நம்ம ஆராதனை ஸ்டைலே வேற லெவலில் இருக்கும். கையை தட்டுங்க அப்படின்னா அப்படி 2 தட்டு தட்டிட்டு என் கை அப்படி தொங்குதுன்னா முறுமுறுக்க 10 காரணத்தை தேடி வந்திருக்கீங்க. நீங்கள் முறுமுறுக்கிற 10 காரணத்தை விட்டுட்டு நான் ஆனந்தமாய் கர்த்தரை பாட இருக்கீங்களாங்க? இருக்கீங்களாங்க? சாப்பாடு இல்லாமல் இருந்த நாட்கள் எனக்கு தெரியுங்க. அதை விட உனக்கு சந்தோஷம், சாப்பாடு பரலுக்கு கொடுக்கிற ஒரு நாளை கர்த்தர் தந்தாரு. ட்ரெஸ்ஸே இல்லாம இருந்த நாட்கள் எனக்கு இருந்திருக்குங்க. ஆனா எத்தனை பேருக்கு ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுக்க கர்த்தர் கிருபை தந்தாரு. துதிக்க வேண்டிய விஷயங்களை தேடி இந்த ஜூன் மாதத்துல கர்த்தரை நான் துதிப்பேன்னு சொல்றவங்க கையை தட்டி ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? பி பாசிட்டிவ். கயிறுகளை இழுத்து கட்டுங்கள், முளைகளை உறுதிப்படுத்துங்க. காற்றுகள் வந்தாலும் உங்க கூடாரம் என்ன செய்யக்கூடாதுங்க? அசையக்கூடாது. அடுத்த வருஷம் இந்த நேரம் வரும்போது நீங்க சொல்லணும், நானே என்னமோன்னு நினைச்சேன், ஆனா கர்த்தர் என்னை இவ்வளோ தூரம் உயர்த்தினார் என்ற சாட்சி எழுதி முடிக்கிற பாக்கியத்தில் உங்களை நடத்துவாராக. Shall we stand in the presence of God? Thank you so much. Time is out. Hallelujah. Feed your faith today. உங்க விசுவாசத்திற்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுங்க. எல்லாமே உங்களுக்கு ஜெயமா முடிக்கும். இந்த வார்த்தையோடு முடிக்கிறேன். அவர் உங்களை எப்படி முடிக்கணும்னு நினைக்கிறாரோ உங்க எல்லா விஷயங்களும் அவர் முடிச்சு தருவார். ஏன்னா அவர் உனக்கு நாயகராக இருக்கிறார் என்ற வாக்கை இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு தருகிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். கண்களை மூடி கரங்களை உயர்த்தும் போது ஆவியானவரே, இந்த செய்தியின் மூலம் எங்க கிட்ட என்ன சொல்றீங்க? எங்க பிள்ளைங்க 1ஆம் தேதி வந்து நிற்கிறாங்கப்பா, நீங்க ஒரு அழகான வார்த்தையை தர்றீங்க. இஸ்ரவேலை நீ பயப்படாத, உன் வாலிபத்தின் வெக்கத்தை குடிச்சு நீ கவலைப்படாத. நான் உன் நாயகர், நான் உலகத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர், நான் சேனைகளின் கர்த்தர்.
எங்கள் பிள்ளைங்களை ஆசீர்வதிங்கப்பா, வெற்றியோடு நடத்துங்க. அதிசயங்கள் ஆச்சரியங்கள் காண செய்யுங்க, மகத்துவங்களை காண செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுமை, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யுன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தமானோடும் திருச்சபையோடும் கூடி வந்த அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீ. செங்கடலை நீர் பிளந்து உங்க ஜனங்களை நடத்தி சென்றீ. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர்.